இந்த காணொலியில் என்ன பார்க்கலாம் நம்ம அப்படின்னா எப்படி நம்ம வந்து ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல ஏன் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா சில நேரத்தில் வந்து நமக்கு தேவைப்படும் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, இந்த இந்த இது ரொம்ப பயன்படுன்னு நினைக்கிறேன். எப்படின்னு நான் சில இது சொல்கிறேன், கேட்டு பாருங்கள், உங்களுக்கு பயன்படுதான் பாருங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சைட்டில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து சைட்லேயும் கிளம்பிட்டீங்க. கிளம்புனதுக்கப்புறம் வேறு ஒரு இன்ஜினியர் கண்டினியூ பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் மேபி ஒரு ஃபைனல் பேக்கப் உங்களுக்கு தராங்க. ஸோ உங்களுக்கு என்ன அதுக்கப்புறம் நீங்கள் போனதுக்கப்புறம் என்ன மாற்றிருக்காங்க அப்படிங்கிற உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ரெண்டு பேக்கப்பையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி கம்பேர் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஓப்பன் பண்ணி மேனுவலாக லெஃப்ட்டில் வச்சு ரைட்டில் வச்சு ரெண்டு ப்ராஜெக்ட்லையும் வச்சுட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அது வந்து ரொம்ப மேனுவல் ஒர்க்கு, நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. சின்ன சின்ன இது மாற்றிருந்தாங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. சின்னதாக ஒரு பைபாஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஜம்ப் போட்டாங்க அப்படின்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ மேஜராக வந்து இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸில் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதான் வந்து இப்போ இருக்கிற நிலமை. ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி சில சில விதத்தை வந்து நீங்கள் ரெண்டு ப்ராஜெக்டை கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படிங்கும்போது ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது சீமென்ஸ் ஆல்ரெடி இதுக்கு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப அது யூஸ்ஃபுல்லான ஆப்ஷனை. இப்படி இந்த இதை பயன்படுத்தும் போது என்ன இருக்குன்னா, ஒரு சின்னதாக ஒரு நெட்வொர்க் மேலே நம்ம டைட்டில் எழுதுறோம் வச்சுக்கோங்க. டைட்டிலில் நேம் மாறி இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அந்த இதை வந்து அது வந்து அழகாக காட்டிடுது. அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் இதை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன சினியர்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன நெட்வொர்க் மாற்றிருக்காங்க, ஈவன் ஒரே ஒரு என்சி இந்த ப்ராஜெக்டில் எங்கேயோ ஒரு பிளாக்ல ஏதோ ஒரு இடத்துல மாற்றினாங்கன்னு வச்சுங்களேன், அது கூட அழகாக சொல்லிடும். அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கிளைண்ட் ஒரு பேக்கப் கொடுத்துட்டு வரீங்க, நீங்கள் வந்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் மேபி நீங்கள் ஓஎம்மாக இருக்கீங்க, 2-3 இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் உங்கள் ப்ராஜெக்ட் சென்ட் பண்ணியிருக்கீங்க வச்சுங்க. அந்த ப்ராஜெக்ட் உள்ள பேக்கப் அழகாக கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ரெண்டு டிஃப்ரெண்ட் என்ன சொல்கிறது ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே அழகாக கம்பேர் பண்ணுறதுக்கு இதை ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணுறதுங்க பார்க்கலாம் நம்ம. இதுக்கு வந்து முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வியூவில் போய்ட்டு இந்த ரெஃபரன்ஸ் ப்ராஜெக்ட்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கணும். எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ண அப்புறம் கீழே நமக்கு இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகுது பாருங்கள், இதுதான் அந்த டேபு. ஸோ இப்போ நான் என்னன்னு சொல்லிடுறேன், இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன், என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் இன்டெரக்ட் அட்ரஸிங் லேடல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பேக்கப் தான் இது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ராஜெக்டே வந்து இது வந்து பேஸ் ப்ராஜெக்ட் வச்சுக்கலாம். இதை சேவஸ் பண்ணிவிட்டு ஓகேங்களா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் இதுக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெண்டுக்கும் எப்படி வந்து அது கம்பேர் பண்ணி சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுலேயே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம எப்படி நம்ம வந்து இது ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பேஸ் ப்ராஜெக்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து சேவஸ் பண்ணிக்கிறேன். சேவஸ் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து டெஸ்ட் ப்ராஜெக்ட் 1ன்னு சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், சும்மாலும் டைட்டிலை மாற்றிடுறேன், டைட்டில் 1 அப்படின்னு வச்சிடறேன். இப்போ இதில் வந்து டைட்டில் 2 வச்சிடுறேன். இதில் வந்து ஒரு எண்ணோ போட்டுடுறேன், எம்சி போட்டுடுறேன். ஸோ இப்போ ரெண்டு டேக் கிரியேட் பண்ணியாச்சு நம்ம. ஸோ இப்போ வந்து என்ன அர்த்தம்னா சில சேஞ்சஸ் பண்ணுறோம் லாஜிக்கில், சில இடத்துல வந்து டைட்டில் மாற்றிட்டோம். ஸோ இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். பழைய ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே தான் இருக்கும், சின்னதாக சேஞ்ச் மட்டும் பண்ணியிருக்கோம் வச்சுங்க. இப்போ ரெண்டு ப்ராஜெக்ட்டுக்கும் என்ன சேஞ்சுன்னு நம்ம பார்க்குறது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இந்த ரெஃபரன்ஸ் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிங்க. இதில் இந்த பாத்தை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடியா கிடச்சிடும். இப்போ இது ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல அந்த பிஎல்சி பிளாக் எல்லாமே வந்துருச்சு. நீங்கள் ஓப்பன் பண்ணி இப்போ ஒவ்வொரு பிளாக்காக பார்த்துக்கலாம். இப்போ நான் சொல்கிறேன் எப்படி பண்ணுறது ஈஸியாக வே சொல்கிறேன். உங்கள் மேலே உள்ள பிஎல்சியை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கம்பேர் ஆஃப்லைன் டு ஆஃப்லைன் கொடுங்க. ஆஃப்லைன் டு ஆஃப்லைன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இந்த பிஎல்சிக்கான இந்த ப்ராஜெக்டான பிஎல்சி இந்த லெஃப்ட்டில் வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஆள் ஓப்பன் வச்சுட்டு கீழே உள்ள ப்ராஜெக்டோட பிஎல்சியை கொண்டு போய் ட்ராக் பண்ணி இந்த இடத்துல போடுங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு ப்ராஜெக்ட், அதாவது லெஃப்ட்டில் உள்ளது ஒரு ப்ராஜெக்ட், ரைட்டில் ஒரு ப்ராஜெக்ட், ரெண்டையும் அழகாக கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுடைய இதில் வந்து இந்த மெயின் பிளாக்ல க்ரீனாக இருக்குது, எந்த சேஞ்சஸும் இல்லை. பிளாக் 1ல் சேஞ்சஸ் இருக்குது, டிபிள் சேஞ்சஸ் இல்லை, டெக்னாலஜி ஆப்ஜெக்ட்ஸ் சேஞ்ச் இல்லை. பிஎல்சி டேக்ல வந்து நம்ம டேக் கிரியேட் பண்ணோம் ரெண்டு, ஸோ அது சேஞ்ச் இருக்குது. ஸோ இவ்வளோ சேஞ்ச் அழகாக சொல்லிடுச்சு. இது எப்படி பார்க்கலாம், இப்போ நீங்கள் இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா ஓகே ஐடென்டிக்கல் காமிக்குது. இது இந்த இடத்துல பாருங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் காமிக்குது. இந்த இடத்துல வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஆல்ரெடி ஓப்பனில் இந்த ஒரு சிட் ப்ளேஸ்மெண்ட் ஓப்பன் ஆகும் கேட்குது. நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ அழகாக ரெண்டு ப்ராஜெக்ட்டும் ஓப்பன் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம ஆன்லைன் கம்பேர் பண்ணுற மாதிரி இது வந்து ரெண்டு ப்ராஜெக்ட்குள்ளே எடுத்து அழகாக காமிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் இந்த ப்ராஜெக்டில் வந்து நெட்வொர்க் 1ல் வந்து நம்ம டைட்டில் மாற்றிருக்கோம்.
இந்த இடத்துல வந்து சேம் தான், ஒரே ஒரு டைட்டில் இங்கே மாற்றிருக்கோம், ஒரு என்ஓ ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு என்சி இங்கே ஆட் பண்ணியிருக்கோம் நெட்ஒர்க் 2ல். 3ஆவது நெட்ஒர்க் வந்து சேமாக இருக்குது. ஸோ அது க்ரீன் காமிக்குது, 4th நெட்ஒர்க் க்ரீன் காமிக்குது. ஸோ இந்த மாதிரி அழகாக நீங்கள் வந்து சேஞ்சஸை வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்டில் எந்த இடத்துல சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் வந்து டேகும் நம்ம அடுத்து பார்த்தோம்ல, அதையும் பார்த்துடலாம் நம்ம. ஸோ இதுவும் பாருங்கள், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த டேக் 4 இது புதுசாக இருந்திருக்கு இல்லை, இது வந்து உங்களுக்கு வந்து புதுசாக க்ரியேட் ஆகிருக்கு. இதை நம்ம க்ரியேட் பண்ணோம் நம்ம இருக்குங்களா, இது ஏற்கனவே இருந்தால் யூஸ் பண்ண வாசி வந்துருச்சு, இதை புதுசாக க்ரியேட் பண்ண வாசி இந்த டேக் 4 க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த மாதிரி அழகாக நீங்கள் 2 ப்ராஜெக்டை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு ஒரு சினாரியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் இங்கே இருக்க ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சேஃப்டி பிஎல்சி, அதாவது 5 லைனு. ஸோ 5 டிஃப்ரெண்ட் பிஎல்சி. இப்போ நம்ம சேஃப்டியில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு நெட்ஒர்க் மாற்றி போட்டால் கூட சிக்னேச்சர் மாறிடும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஆடிட்டுக்காக சேம் சிக்னேச்சர் மெயின்டைன் பண்ணணும். அதாவது சேஃப்டி வந்து எல்லா இதுலேயும் ஒரே மாதிரி இதுதான் இருக்குது அப்படிங்கிற வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு சிக்னேச்சர் வந்து நம்ம வந்து ஆடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேஸில் வந்து நான் 5 ப்ராஜெக்டையும் சேமாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி சேமாக ஒரே மாதிரி சேஃப்டி ப்ரோக்ராமை வந்து அச்சீவ் பண்ணி அதுக்கான சிக்னேச்சரை வந்து சேம் சிக்னேச்சர் எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து ரொம்ப ஈஸியாக உங்கள் வேலையை வந்து இது வந்து ரொம்ப எளிதாக்கிடும். ஸோ இது உங்களுக்கு பயன்பட்டுச்சுன்னா மேபி உங்களுக்கு வந்து ரொம்ப உங்கள் நேரத்தை நீங்கள் வந்து ரொம்ப மிச்சப்படுத்தலாம். ஸோ எனக்கு ரொம்ப இது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப பயன்பட்டுச்சு. அது உங்களுக்கும் பயன்படும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.